வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக மைத்திலி. வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 14 மாநிலங்களில் இன்றுடன் ஓய்கிறது பிரச்சாரம். நான்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு. ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. நான்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல். அதிமுக சார்பில் இன்று விருப்பமனு. விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது. இந்திய விமானப்படை பரிந்துரை. மக்களவைத் தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் 14 மாநிலங்களில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. 17வது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் மே 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஏற்கனவே 2 கட்டங்களாக தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் 14 மாநிலங்களில் உள்ள 115 மக்களவைத் தொகுதிகளில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. குஜராத், உத்தரப்பிரதேசம், கேரளம், கர்நாடகம், கோவா, சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்கம், பீகார், அசாம், ஜம்மு காஷ்மீர், டயூடாமன் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. இதனையொட்டி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 4 தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வேன் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் சந்தித்தார். அப்போது மக்களவைத் தேர்தலில் தமக்கு ஆதரவு அளித்ததற்கு நன்றி தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் 4 தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஐஜேகே ஆதரவு அளிக்கும் என தெரிவித்தார். பெரம்பலூர் தொகுதியில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக திமுக தலைவரை சந்தித்ததாக குறிப்பிட்டார். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நான் பிரச்சாரம் முடித்து நல்ல நம்பிக்கையோடு தலைவரை பார்க்க வந்திருக்கிறேன். வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டதாக எண்ணுகிறேன். இந்த இடைத்தேர்தலிலும் எங்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடரும் என்பதையும் இதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதுவும் கூட ஆமாம், வெற்றிகரமாக பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். வெற்றி உறுதி. இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். திருப்பரங்குன்றம், அரவங்குறிச்சி உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று விருப்ப மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம், அரவங்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் வரும் மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் இன்று விருப்ப மனுவை பெறலாம் என அதிமுக அறிவித்திருந்தது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி மனுவை இன்றே பூர்த்தி செய்து தர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இடைத்தேர்தலில் போட்டியிடுவோர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று விருப்ப மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய விமானப்படையில் விங் கமாண்டராக பணியாற்றிய அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது வழங்க இந்திய விமானப்படை பரிந்துரை செய்துள்ளது. பாகிஸ்தான் விமானப்படையினரின் ஊடுருவலை தடுக்கும் பணியில் ஈடுபட்ட போது விங் கமாண்டர் அபிநந்தன் அந்நாட்டு இராணுவத்திடம் சிக்கினார். இதையடுத்து இரு நாட்டு பேச்சுவார்த்தை மற்றும் உலக நாடுகளின் அழுத்தத்தால் அபிநந்தன் விடுவிக்கப்பட்டார். பாகிஸ்தான் இராணுவத்திடம் சிக்கிக் கொண்ட போதிலும் தீரத்துடன் இராணுவ ரகசியங்களை அவர் கூற மறுத்தது நாட்டு மக்களிடையே பெரிதும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றான வீர் சக்ரா விருதுக்கு அபிநந்தனை இந்திய விமானப்படை பரிந்துரை செய்துள்ளது.
பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவை சிறையில் விஷம் வைத்து கொலை செய்ய மத்திய மாநில அரசுகள் திட்டமிடுவதாக அவரது மனைவி ரப்ரி தேவி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் லாலுவை சிறையில் விஷம் வைத்து கொலை செய்ய மத்திய மற்றும் பீகார் மாநில அரசுகள் திட்டமிடுவதாக அவரது மனைவி ரப்ரி தேவி குற்றம் சாட்டியுள்ளார். லாலு பிரசாத் யாதவை சந்திக்க குடும்பத்தினருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் லாலுவின் குடும்பத்தை அழிக்க நினைக்கும் முயற்சி ஒருபோதும் பலிக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புதிதாக 12 அணு உலைகள் அமைக்க உள்ளதாக இந்திய அணுசக்தி துறை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் உள்ள கோச்சி நகரில் 11வது சர்வதேச அணுசக்தி கண்காட்சி நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பில் அணுசக்தி துறை தலைவர் KN வியாஸ் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் இந்தியாவில் இதுவரை 18 அணு உலைகள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிதாக 12 அணு உலைகள் அமைக்க உள்ளதாகவும் 10 உயரழுத்த அணுமின் உலைகள் அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் 2 அணு உலைகள் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் உலக அளவில் இந்தியா அணுசக்தி துறையில் தனித்து விளங்கும் என்றும் வியாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய கடற்படையில் நவீன வசதிகள் கொண்ட INS இம்பால் போர்க்கப்பல் இணைந்தது. இந்திய நாட்டின் கடல் எல்லைகளை காக்க முதல் கடமையாக கொண்டுள்ளது இந்திய கடற்படை. நீல நிற கடற்படை என அடையாளப்படுத்திக் கொள்ள தனது சக்தியை பெருக்கி வருகிறது. அந்த வகையில் மிகவும் நவீனத்துவம் வாய்ந்த INS இம்பால் போர்க்கப்பலை இணைக்க வேண்டும் என முடிவு செய்து அதற்கான பணியில் ஈடுபட்டு வந்தது. இந்த நவீன கப்பலை இந்திய கடற்படை தளபதி சுனில் லம்பா நாட்டிற்கு அர்ப்பணித்தார். எதிரிகள் இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அளிக்கும் ஆற்றலும் வல்லமையும் கொண்டது INS போர்க்கப்பல். இதன் மூலம் இந்திய கடற்படை உலக அளவில் தனித்துவம் பெற்றுள்ளது. திகார் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் கொடுமைப்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக 24 மணி நேரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தில்லி திகார் சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டுள்ள ஒருவர் தில்லி நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் தான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் சிறையில் தனக்கு முறையாக உணவு வழங்கப்படுவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் நெருப்பில் காய்ச்சிய கம்பியின் மூலம் தனது முதுகில் சிறைத்துறை அதிகாரிகள் ஓம் என்று எழுதியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை விசாரித்த நீதிபதி இந்த சம்பவம் குறித்து சிறைத்துறை DGP மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறையில் உள்ள CCTV காட்சிகள் பதிவு மற்றும் சிறை கைதிகள் வாக்குமூலம் ஆகியவற்றையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி கூறியுள்ளார். நாடு முழுவதும் ஈஸ்டர் திருநாள் கொண்டாட்டம். தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு, திரளானோர் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஈஸ்டர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிர்த்தெழுந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடி வருகின்றனர். ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாட்களும் அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் விதமாக சிறப்பு வழிபாடுகளும் ஆராதனை நிகழ்ச்சிகளும் நிகழ்ந்து வந்தன. புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் இரவு நேரத்தில் ஈஸ்டர் கொண்டாட்டம் தொடங்கியது. பேராலய கலையரங்கத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிபர் பிரபாகர் பாஸ்கா ஒளியை மேடைக்கு கொண்டு வந்தார். மேற்கூரையில் சிலுவை கொடியை கையில் ஏந்திய இயேசு உயிர்த்தெழுந்து வருவது போல் சித்தரித்து காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உள்நாடு, வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்தை சேர்ந்த பல்லாயிரம் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் நமக்கு அமைதியை, சமாதானத்தை வழங்குகின்றார். உலகம் தேடுகின்ற அந்த சமாதானத்தை மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து இறைமகன் இயேசு கிறிஸ்து இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அல்லேலூயா என்று புகழ் அஞ்சலி பாடுகிற இந்த நாளிலே நமக்கெல்லாம் சமாதானத்தை வழங்குகின்றார். ஈஸ்டர் பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லுகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த மாறாத மங்காத அமைதியை, சமாதானத்தை உங்கள் அனைவருக்கும் அன்னையின் வழியாக பெற்றுத்தர உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உள்ள பழமை வாய்ந்த தேவாலயத்தில் நடைபெற்ற ஜெப வழிபாட்டு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மேட்டுப்பட்டி பகுதியில் 329 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித வியாகுல அன்னை ஆலயம் உள்ளது. சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து 3 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் தினம் அங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையடுத்து தேவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயேசுவின் திருவுருவச் சிலை பூமெத்தையில் எடுத்து வரப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மரித்த இயேசு கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுவது போல் சித்தரித்து காட்டப்பட்டது. இந்த நிகழ்வின் போது ஆயிரக்கணக்கானோர் கையில் மெழுகுவர்த்தியோடு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள புனித தேவாலயத்தில் புதுவை, கடலூர் மறைமாவட்ட பேராயர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதேபோல் நெல்லித்தோப்பு, வில்லியனூர் என பல்வேறு இடங்களில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலி நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கு பெற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து டாஸ்மாக் கடைகளை 2வது நாளாக மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பொன்னமராவதியில் ஒரு சமூகத்தினரை இழிவாக பேசி மர்ம நபர்கள் சிலர் வாட்ஸ்அப்பில் ஆடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் அந்த மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு இடங்களில் மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இதனிடையே கடைகள், வாகனங்கள் சூறையாடப்பட்டதால் மாவட்டம் முழுவதும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பொன்னமராவதியில் இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் டாஸ்மாக் கடைகளை 2வது நாளாக மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் குளு சீசன் தொடங்கியிருப்பதால் அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கோடை விடுமுறை காலத்தையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகமெங்கும் வெயில் வாட்டி வரும் நிலையில் கொடைக்கானலின் பனிமூட்டம் படர்ந்த சுற்றுச்சூழல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. படகு சவாரி, குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி என பல்வேறு சுற்றுலா வசதிகள் இங்கு மேம்படுத்தப்பட்டுள்ளோம். மேலும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு இடங்களில் பூக்கள் பூக்க தொடங்கி இருப்பதால் அதனை கண்டு ரசிக்க மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் தங்கும் இடங்களுக்கு வசூலிக்கப்படும் அதிக கட்டணம் சுற்றுலா பயணிகளை அதிருப்தி அடைய செய்துள்ளது. சுற்றுலா பயணிகள் திரளாக வருவதால் போக்குவரத்தை சீர்படுத்த கூடுதல் போலீசாரை நியமிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்க மறுத்த நண்பரை கணவன் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னாலப்பட்டியை சேர்ந்த ராஜன் என்பவரும் அதே பகுதியை சேர்ந்த திருமணியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். திருமணி தனக்கு தெரிந்த பெண் ஒருவரை ராஜனுக்கு திருமணம் செய்து வைத்தார். இதனிடையே ராஜன் அவ்வப்போது மது அருந்திவிட்டு வந்து தகராறில் ஈடுபட்டதை அடுத்து அவரது மனைவி பிரிந்து சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு திருமணியிடம் ராஜன் முறையிட்டுள்ளார். ஆனால் திருமணி இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த ராஜன் அவரை கத்தியால் குத்தினார். அதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த திருமணியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனையடுத்து ராஜனை கைது செய்துள்ள போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னையில் 50% விலை தள்ளுபடியுடன் தொடங்கியுள்ள புத்தக கண்காட்சி வாசகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை பெரியார் திடலில் புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் கதை, சிறுகதை, நாவல்கள் மற்றும் அறிவியல் சார்ந்த அனைத்து புத்தகங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. புத்தகங்கள் 50% விலை தள்ளுபடியில் வழங்கப்படுவதால் புத்தக பிரியர்கள் குடும்பத்துடன் குவிந்து வருகின்றனர். சிறுவர்கள் விரும்பும் புத்தகங்களும் இருப்பதால் அவர்கள் உற்சாகத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். முன்னதாக விழாவை தொடங்கி வைத்து பேசிய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அரிபரந்தாமன் புத்தகங்களை பெரியார் இலவசமாக கொடுக்க சொன்னதை நினைவு கூர்ந்தார். புத்தக திருவிழாவை, இந்த புத்தக கடைகளை பெரியார் ட்ரஸ்ட் நடத்துறது தான் இதில் ஒரு முக்கிய சிறப்பு. அதில் என்னன்னா, இந்த 5 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் இங்கே விற்கக்கூடிய அனைத்து புத்தகங்கள் 50%. ஏன்னா பெரியார் எல்லா மக்களுக்கும், கல்வியை மறுக்கப்பட்ட மக்களுக்கு போய் தன்னுடைய எழுத்துக்கள் சேரணும்னு நினைச்சாரு. இலவசமாகவே கொடுத்தாரு. இப்போ இலவசமாக கொடுக்க முடியாது. மிக குறைந்த விலையில் 50% கழிவில் புத்தகத்தை விற்பதற்கான நிறுவனங்களை எல்லாம் அழைத்து நடத்துவது வரவேற்க தகுந்தது. இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு திரைப்பட வர்த்தக சபை தலைவர் அபிராமி ராமநாதன் புத்தகம் படிக்கும் பழக்கம் குறைந்துவிட்டதாக கூறினார். புத்தகம் படிக்கும் பழக்கத்தை சிறுவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புத்தகம் படிக்கிறது எவ்வளவு நல்லது, உடம்புக்கு நல்லது, உள்ளத்துக்கு நல்லது, மனதுக்கு நல்லதுங்கிறது இந்த மாதிரி கண்காட்சிகள் ஆரம்பிக்கிறோம் மட்டும் இல்லை, ஊடகங்கள் நீங்கள் மக்களுக்கு கொண்டு சென்று அவர்களும் புத்தகங்கள் வாங்க வேண்டும், படிக்க வேண்டும். படிக்கிறதுக்கு விலை கொடுத்து வாங்க முடியாது, லைப்ரரியில் எடுத்து படிக்கணும். இதைத்தான் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ய தொடங்கி இருப்பதால் அப்பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் வெப்பம் வாட்டி வரும் நிலையில் தென் மாவட்டமான திண்டுக்கல்லில் நேற்று மழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல், நத்தம், கொடைக்கானல், பழனி ஆகிய இடங்களில் சாரலாக தொடங்கிய மழை பின் வெடுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூரில் நேற்று பகல் முழுவதும் வெப்பம் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென மழை பெய்தது. நகர் பகுதிகளான கரட்டாங்காடு, நல்லூர், செட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்றிரவு பெய்த மழையால் மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூரில் உள்ள செல்போன் கடை ஒன்றில் திருட்டில் ஈடுபட்டவரின் சிசிடிவி கேமரா காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அனுப்பூர் பாளையம் பேருந்து நிலையம் அருகில் ஷியாம் என்பவர் செல்போன் விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடை நடத்தி வருகிறார். இரவு பூட்டிவிட்டு சென்ற தன் கடை பகலில் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ஷியாம் அதிர்ச்சி அடைந்தார். பின் சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோக்களை பார்த்தபோது ஹெல்மெட் அணிந்த நபர் இரவு கடைக்குள் புகுந்து 6 விலையுறந்த செல்போனை திருடி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து வேலம்பாளையம் போலீசார் திருடனை வலைவீசி தேடி வருகின்றனர். பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இங்கிலாந்தில் உழைக்கும் மக்களை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற பாரம்பரிய திருவிழாவில் மக்கள் வீதிகளில் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இயேசு உயிர்த்தெழுந்து வந்த ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு கிறிஸ்தவ பெரும்பான்மை கொண்ட இங்கிலாந்தில் பல்வேறு கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பகுப் நகரத்தில் நியூட்ரஸ் என்ற பாரம்பரிய நடன ஊர்வலம் நடைபெற்றது. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான உடைகளுடன் கருப்பு நிறம் பூசிய முகத்துடன் தோன்றிய மனிதர்கள் வாசிக்கப்பட்ட இசைக்கு ஏற்ப நடனமாடி வீதி வீதியாக வலம் வந்தனர். முகத்தில் பூசிக்கொள்ளும் கருப்பு நிறமானது 17ஆம் நூற்றாண்டில் பகுப் நகரில் நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றிய உழைப்பாளிகளை குறிப்பதாக வரலாறு கூறுகிறது. இந்த நடனத்தை வீதிகளில் சென்ற நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். Thank you.
சீனாவில் நடைபெற்ற சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பல்வேறு வடிவங்களிலான பட்டங்களை பறக்கவிட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சீன நாட்டின் வைஃபாங் நகரத்தில் இந்த பட்டம் விடும் திருவிழா நடைபெற்றது. இதில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 10,000 பேர் கலந்து கொண்டனர். விதவிதமான பட்டங்களை பறக்கவிட்டனர். ஜெல்லி மீன்கள், டிராகன்கள், கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் என வித்தியாசமான பல பட்டங்கள் பறந்து வானை அலங்கரித்தன. பட்டங்களின் பிறப்பிடமாக கருதப்படும் வைஃபாங் நகரில் இந்த பட்ட திருவிழா 1984ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. பட்டங்களை நவீன வடிவங்களில் உருவாக்கி கூட்டாக பறக்க விடுவது மிகுந்த உற்சாகம் அளிப்பதாக இதில் பங்கேற்ற மக்கள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. தில்லி கேபிட்டல், கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகளுக்கு இடையான 37வது லீக் போட்டி தில்லி பெரோஸ்-ஷா கோட்லா மைதானத்தில் நடைபெற்றது. முதலில் விளையாடிய பஞ்சாப் அணியினர் நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தனர். 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு அந்த அணி 163 ரன்கள் எடுத்தது. பஞ்சாப் அணியில் அதிகபட்சமாக அதிரடி ஆட்டக்காரர் கிறிஸ் கெயில் 69 ரன்கள் எடுத்தார். Sounded so good, magnificent. Gets away, only just lent on that at left arm orthodox. Miller doesn't mind to get hold of them, but he hasn't got the legs of it. But those legs are walking on. But the strike rate continues to be. That's a gift. Nicely wrapped. Perhaps a red ribbon. Yet again. It's a short ball amid Mishra. Just they went wider. அதனைத் தொடர்ந்து 164 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி அணியினர் நிதானமாக ஆட்டத்தை மேற்கொண்டனர். 19.4 ஓவர் முடிவில் 5 விக்கெட்கள் இழந்த அந்த அணி இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 58 ரன்களும் ஷிகர் தவான் 56 ரன்களும் எடுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் 12 புள்ளிகள் பெற்ற தில்லி அணி IPL புள்ளி பட்டியலில் 3வது இடத்தில் நீடிக்கிறது. Educated outside edge, you'd say. Absolutely beat. Just find the gap here, he does. Deliveries as he can. He's gone flying down to third man, no field on. It's full, game over. 2 balls remaining. They have won a match. And then he saw it home. So as captain and a very young தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் நாளை முதல் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ராஜபாளையத்தில் 12 சென்டிமீட்டர் மழையும் நாமக்கல்லில் 8 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 14 மாநிலங்களில் இன்றுடன் ஓய்கிறது பிரச்சாரம். நான்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு. IJK நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். அதிமுக சார்பில் இன்று விருப்பமனு. விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது. இந்திய விமானப்படை பரிந்துரை. இத்துடன்
இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.